வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடற்பாதுகாப்பு யார் கையில்? தீவகத்திற்குள் தினமும் நுழையும் இந்திய மீனவர்கள். என்னையும் என் தாயையும் சிறையில் அடைத்தாலும் இவற்றை தடுக்க முடியாது. நாமல் ராஜபக்ச ஆவேசம். சிஐடி என கூறி வந்து தேரர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த கும்பல் விசாரணைக்கு தேவை என புத்தர் சிலையுடன் தப்பியோட்டம். சாமர்த்தியத்தால் 40 பேரை பாதுகாத்த பேருந்து சாரதி பெரும் விபத்து தவிர்ப்பு. மகனுக்காக மஹிந்த ராஜபக்ச தீட்டும் திட்டம், காலியில் உள்ள விடுதியில் பேச்சுவார்த்தை. பிரதமர் ஹரணியால் சஜித்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். கிரகரி வாவிக்கரையில் சிசுவின் உடலம் மீட்பு. அரசுக்கு எதிராக பிப்ரவரி 4 கரிநாள் போராட்டம், கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்க அழைப்பு. கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலப்பணிகளை விரைவுபடுத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பணிப்புரை. உள்ளாடையுடன் குதிக்க முயன்ற பயணி, அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். அறிவுரையை கேட்காத விடுதலை புலிகளின் தலைவர், உயிரிழப்புக்கு டக்ளஸ் கூறும் காரணங்கள். இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு நிதி ஒதுக்கப்பட்ட தொகை என்ன? எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்க நேரிடுமா? முன்வைக்கும் காரணம் என்ன? வெளிநாட்டு பெண்ணின் கைபேசியை திருடியவர் கைது. பெண்களுக்காக வெளியான அதிவிசேட வர்த்தமானி, கிடைக்கப்பெற்றது அனுமதி. சீன சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்குமா? கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய புதிய வானூர்தி. ஏடிஎம் இயந்திரங்களில் அவதானம், உதவி செய்வது போல் நடித்து மோசடி, 11 வங்கி அட்டைகளுடன் சிக்கினார் ஒருவர். இலங்கையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக வலைத்தள தடையா? கையளிக்கப்பட்ட முன்மொழிவு. யாழ்ப்பாணம் நைனாதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையேயான கடற்பகுதியில் இந்திய இழுவை மடிப்படகுகள் அத்துமீறிய மீன்பிடியில் தினமும் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாண மீனவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு நைனாதீவு கடலுக்குள் உள்நுழைந்த இந்திய மீனவர்கள் இழுவை மடிப்படகில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை நேரடியாக வீடியோ அழைப்பு மூலம் யாழ்ப்பாண இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நைனாதீவு மீனவர்களால் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ் மீனவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது கடல் வளத்தை இந்திய மீனவர்கள் அளிப்பதுடன் நைனாதீவு நெடுந்தீவு புங்குடுதீவு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர், பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றனர். இலங்கையின் கடற்பாதுகாப்பை மீறி எவ்வாறு இந்திய இழுவை மடிப்படகுகள் தீவகத்திற்குள் நுழைகின்றது? இலங்கையின் கடற்பாதுகாப்பு யார் கையில் என்பது புரியாத புதிராக உள்ளதென அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதேச சபை தேர்தல் நேரத்தில் தனது அரசியல் பலம் மிகவும் வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் வாக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் என்ற போர்வையில் நாட்டின் குழந்தைகளின் மனதை சிதைக்கும் மற்றும் நாட்டின் கலாச்சாரத்துடன் பொருந்தாத பாடங்களை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதால் அரசாங்கம் மிகுந்த அசௌகரியத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தானோ அல்லது தனது தாயாரோ குற்றப்புலனாய்வு துறைக்கு கொண்டுவரப்பட்டாலும் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டாலும் அரசாங்கத்தின் பெரிய அளவிலான மோசடியை அடக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்னையும் என் தாயாரையும் சிஐடிக்கு அழைத்து சென்றாலும் சரி, சிறையில் அடைத்தாலும் சரி, அரசாங்கத்தின் நிலக்கரி ஊழல், இந்த நாட்டில் மதம், தர்மம், கலாச்சாரம் அளிக்கப்பட்டாலும் சரி, மகா சங்கத்தினர் மற்றும் மத தலைவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதி, போதைப்பொருள் கொள்கலன்கள் கடத்தல், பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற மக்களை ஏமாற்ற போலி காசோலைகளை வழங்கியது ஆகியவற்றை மறக்க முடியாதெனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது இவ்வாறு இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்காக தனது சுகவீன பொருட்படுத்தாது காலியில் உள்ள டட்லி சிறிசேனாவுக்கு சொந்தமான அரலியா பீச் ஹோட்டலில் தனது அரசியலில் நெருங்கிய இரு நண்பர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிய வந்துள்ளது. இச்சந்திப்புக்கு பின்னால் நாமல் எதிர்கால ஜனாதிபதியாவதென்றால் தன்னுடன் ஒரு பலமான அரசியல் பின்புலம் தேவையாக உள்ளது. இன்று நாமலுடன் இருப்பவர்களை பார்த்தால் திச குட்டியாராச்சி, டிபி சானக, மிலிந்த ராஜபக்ச என்று அடுக்கிக் கொண்டு போனாலும் பலமான அரசியல்வாதிகள் இல்லை எனவும் இவர்களின் பேச்சு மக்களிடம் பெருவாரியாக எடுபடாதென்றும் அண்மையில் நாமல் இந்தியா போய் வந்தது கூட பெரிதாக பேசப்பட்டாலும் சமூக ஊடகங்களில் வைரலாக்கப்பட்டது முதல் அனைத்தும் நகைப்புக்கிடமானதாகவே உள்ளதென்றும் நாமலின் ஒவ்வொரு செயற்பாடுகள் பேசுபொருளாக்கப்பட்டாலும் அதில் காத்திரமான செயற்பாடுகள் இருக்கவில்லை. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தின் காத்திரமான செயற்பாடுகள் குறைவென்பதால் நாமல் வெளிப்படையாக பேசப்படுகிறார். இன்றுள்ள என்பிபி அரசுக்கு சவால் விடக்கூடிய வகையில் இருக்கவில்லை. அதனால் நாமலுக்கு ஒரு பலமான அரசியல் பரிவாரங்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில்தான் மஹிந்த இவ்வாறான சந்திப்புகளை நடத்தியுள்ளார் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். நாமலுக்காக தனது பழைய அரசியல் நண்பர்களை எப்படியாவது இணைத்துக் கொள்ள வேண்டும் என பணியில் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பெருவாரியாக பேசப்படுகிறது.
புராதன பெறுமதிமிக்க புத்தர் சிலை ஒன்றை கடத்திய சம்பவம் தொடர்பாக 14 சந்தேக நபர்களை மாவத்தகம போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் திகதி இரவு மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ககபத்வெல கெபிலிதிகொட புராண ரஜமகா விகாரையில் தேரர்கள் தங்கியிருக்கும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. விசாரணைகளின்படி அன்றைய தினம் இரவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட 4 விகாரைக்கு வந்துள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 அடி உயரமான தங்க நிறத்திலான புத்தர் சிலையை ஒரு விசாரணைக்காக தேவைப்படுவதாக கூறி தேரர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 14 சந்தேக நபர்கள் மாவத்தகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கடத்தப்பட்ட புத்தர் சிலை மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் இவர்கள் நீர்கொழும்பு, தெல்தெனிய, மொனராகலை, மதுகம, மாத்தளை மற்றும் ரிதிகம ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் சம்பவம் தொடர்பில் மாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றனர். ரஷ்ய நாட்டு பெண் ஒருவரிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை திருடிய நபர் ஒருவரை உணவட்டுன சுற்றுலா போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த வெளிநாட்டு பெண் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து அப்பெண்ணுக்கு சொந்தமான கையடக்க தொலைபேசியும் இதன்போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வியட்நாமிலிருந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக் நோக்கி பயணித்த ஏர் ஏசியா விமானத்தில் ரஷ்ய மொழி பேசும் பயணியொருவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு புறப்பட்ட அந்த விமானத்தில் திடீரென ஒரு பயணி தனது ஆடைகளை களைந்துவிட்டு உள்ளாடையுடன் விமானத்திற்குள் ஓடத் தொடங்கியுள்ளார். இருக்கைகள் மீது ஏறி குதித்தும் கூச்சலிட்டும் பயணிகளை அச்சுறுத்தியுள்ளார். விமான பணிப்பெண்களிடம் ஆங்கிலத்தில் என்னை தொடாதீர்கள் என்று கத்திய அந்த நபர் விமானத்தின் அவசர கதவை திறக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். மேலும் இங்கேயே நாம் சாக வேண்டும் என நினைக்கிறீர்களா என ரஷ்ய மொழியில் கத்தியபடி விமானத்தில் இருந்து குதிக்கப் போவதாகவும் மிரட்டியுள்ளார். பயணியின் கட்டுப்பாடற்ற நடத்தையால் விமானத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியானதை தொடர்ந்து விமானி உடனடியாக பேங்காக்கின் டான்முயாங் சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கியுள்ளார். விமானம் தரையிறங்கியவுடன் படிக்கட்டுகள் கொண்டு வரப்படுவதற்கு முன்பே அவசர கதவு வழியாக அந்த நபர் ஓடுபாதையில் குதித்துள்ளார். இதில் காயமடைந்த அவரை அங்கு தயார் நிலையில் இருந்த காவல்துறையினர் துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளனர். அத்துடன் தாய்லாந்து சட்டப்படி அவருக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வங்கிகளுக்கு அருகில் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்த நபர் ஒருவரை தெற்கு களுத்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 11 வங்கி அட்டைகளை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் பொலனறுவை பகுதியை சேர்ந்த 42 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 30ஆம் தேதி தெற்கு களுத்துறை காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரச வங்கி ஒன்றிற்கு சென்றிருந்த போதே இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உடனடியாக செயற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வங்கிக்கு அருகில் நடமாடிக்கொண்டிருந்த சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து அவருக்கு சொந்தமில்லாத 11 வங்கி அட்டைகளும் வேறொரு நபரின் சாரதி அனுமதி பத்திரமும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தப்பிக்க ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாதவர்களின் உதவியை பெறுவதை தவிர்க்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வெலப்பனை பேருந்து சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகவிருந்த நிலையில் சாரதியின் துரித செயற்பாட்டினால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. நில்தண்டா ஹின்னையிலிருந்து தெரிபெகே நோக்கி பயணித்த இந்த பேருந்து ராசிங்கொல்ல முதலாவது வளைவு பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகவிருந்தது. இதன்போது சுதாகரித்துக் கொண்ட சாரதி உடனடியாக கைத்தடுப்பை பயன்படுத்தி பேருந்தை பள்ளத்தின் விளிம்பில் நிறுத்தியுள்ளார். சம்பவம் குறித்து 15 வருட அனுபவம் கொண்ட சாரதியான சமன் திலகசிறி கருத்து தெரிவிக்கையில், வீதியின் வளைவில் பயணிக்கும் போது திடீரென ஒரு பெருஞ்சத்தம் கேட்டது. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது. உடனடியாக நான் ஹேண்ட் பிரேக்கை இழுத்து பேருந்தை நிறுத்தினேன். கீழே பார்த்தபோது சுமார் 50 அடி பள்ளம் தெரிந்தது. பேருந்தில் சுமார் 40 பயணிகள் இருந்தனர். பின்னர் சோதித்து பார்த்தபோது பேருந்தின் ஜோயின் துண்டிக்கப்பட்டிருந்தமை தெரிந்ததெனவும் சாரதி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பமிட்டு 24 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 கையொப்பங்களை பெற முடியவில்லை என்றும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடப் போவதில்லை
பெறவில்லை என்று கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்குள் உள்ளக சிக்கல் பாரிய அளவில் தென்படுவதாகவும் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா கிரகரிவாவி கரையோரத்தில் பிறந்த சிசு ஒன்றின் உடலம் நேற்றைய தினம் காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரகரிவாவியில் படகு சவாரி செய்யும் ஊழியர்கள் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நுவரெலியா காவல்துறையினர் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த உடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையதென்று உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று உடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்பதும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள மாபெரும் கரிநாள் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் தையட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு கிழக்கில் மாபெரும் கரிநாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இணைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்பாக மாணவர்கள் எம்மை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் நடைபெறவுள்ள இந்த போராட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை நாம் வழங்குவதாக தெரிவித்துள்ளோம். மேலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் மட்டுமல்லாது தமிழர் தாயகம் எங்கும் அன்றைய நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். எனவே மக்கள் அனைவரும் மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சிக்கு அணி திரண்டு சென்று கரிநாள் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுகின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார். நிர்மாணிக்கப்பட்டு வரும் கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தின் பணிகளை துரிதப்படுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் நிரோஷன் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கடந்த 31ஆம் திகதி மாலை கிண்ணியா பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பாலத்தின் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்து கொண்டுள்ளார். அமைச்சர் பாலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பார்வையிட்டு தாமதத்திற்கான காரணங்களை ஆராய்ந்திருந்தார். பால பணிகள் முடியும் வரை தற்காலிக ஏற்பாடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் படகு சேவையை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் அதில் பயணித்த மக்களுடன் உரையாடியிருந்தார். சேவையின் திருப்தி மற்றும் பாதுகாப்பு குறித்து பயணிகளிடம் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டுள்ளார். மக்களின் கஷ்டங்களை தான் உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் எஞ்சியுள்ள கட்டுமான பணிகளை மிக குறுகிய காலத்திற்குள் முடித்து பாலத்தை மக்கள் பாவனைக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் யுத்த காலத்தில் தன்னுடைய அறிவுரைகளை கேட்டிருந்தால் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் நடந்த யுத்தம் எம்மை மிகவும் பின்தங்கியவர்களாக மாற்றியுள்ளது. பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டின் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது யாருடைய தவறு? ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் மீதுதான் அந்த தவறு உள்ளது. அன்று நான் கூறிய விடயங்களை விடுதலை புலிகள் அமைப்போ அதன் தலைவர் பிரபாகரனோ கேட்டு இருந்தால் இன்று இவ்வளவு பெரிய அழிவு நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. எங்களுடைய சமூகம் இன்னும் பல முன்னேற்றகரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு யாரையும் திட்ட வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இது என்னுடைய ஆதங்கம், சமூகத்தின் மீதுள்ள கவலை. இதுதான் யதார்த்தம். புலிகள் அமைப்பிலிருந்து உயிரை நீத்தார்கள் என்றால் அவர்கள் ஒன்றும் வானத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் என்னுடைய சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள்தான். அவர்களுடைய இழப்பு, இந்த அழிவானது எங்களை பாதிக்கும். நாங்கள் தான் இவற்றை சரியாக கையாள வேண்டும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு நிதியுதவியாக 400 கோடி இந்திய ரூபாயை இந்தியா ஒதுக்கியுள்ளது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் இதுவாகும். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை மையமாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் உட்கட்டமைப்பு, விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் அண்டை நாடுகளான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவி இம்முறை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு நிதியுதவியாக 400 கோடி இந்திய ரூபாயை இந்தியா ஒதுக்கியுள்ளது. இது கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட 300 கோடி ரூபாயை விட அதிகமாகும். இந்த நிதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள், மனிதாபிமான உதவிகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
எரிபொருள் விலையில் சிறிது வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது. இலங்கையில் குறுகிய தூர பேருந்து சேவைகளே அதிகமாக இயங்குகின்றன. இலங்கையில் 13,000 தொடக்கம் 14,000 வரையிலான பேருந்துகள் உள்ளன. இதில் சாதாரணமாக 6,000 முதல் 7,000 மேலதிக பேருந்துகளும் உள்ளது. இப்போது கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து செய்வது சாத்தியமற்றதாகிவிட்டது. முன்னைய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது. எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளது. இப்பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை 5 முதல் 6 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்புரவு பணியாளர்களாகவும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிகளுக்காகவும் பெண்களை இரவு நேரத்தில் பணிக்கு அமர்த்துவதற்கான அனுமதியை வழங்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அந்த காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பெண்களுக்காக பொருத்தமான தங்குமிட வசதி, போக்குவரத்து வசதி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் தொழில் வழங்குனரே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தொழிலமைச்சு அறிவித்துள்ளது. சீனாவின் கேபிட்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பீஜிங் மற்றும் இலங்கை இடையிலான நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது. அதன்படி நேற்று பிற்பகல், அதாவது முதலாவது வானூர்தி கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இது 2 நாடுகளுக்கிடையேயான விமான இணைப்பில் புதிய மைல்கல்லாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வானூர்தியில் 170 பயணிகள் மற்றும் 13 பணியாளர்கள் வருகை தந்துள்ளனர். புதிய அட்டவணைக்கு அமைய கேபிட்டல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இலங்கைக்கான நேரடி வானூர்திகளை இயக்கும் எனவும், இந்த புதிய விமான சேவை இலங்கை மற்றும் சீனா இடையிலான சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் மக்களிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான உத்தியோகபூர்வ முன்மொழிவு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியுமான இனோகா ரணசிங்க இதற்கான சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த தடையை நடைமுறைப்படுத்த நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்களம், ஆரம்பகால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய 3 நிறுவனங்களின் ஆலோசனைகள் அவசியமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன எனவும் கூறியுள்ளார். இலங்கை சமூக மருத்துவ நிபுணர்கள் கல்லூரி வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி, கட்டுப்பாடற்ற சமூக வலைத்தள பயன்பாடு சிறுவர்களின் உடல் மற்றும் மனநலனை பாதிப்பதாக தெரிவித்துள்ளது. மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை மற்றும் உடல் தோற்றம் குறித்த அதிருப்தி, இணையவழி துன்புறுத்தல், வன்முறை மற்றும் தவறான உள்ளடக்கங்களை எதிர்கொள்ளுதல் ஆகியன இவற்றில் அடங்குவதாகவும், 8 தொடக்கம் 12 வயதுடைய சிறுவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 5 மணி நேரமும், இளைஞர்கள் 7 மணி நேரமும் திரைகளுக்கு முன்னால் செலவிடுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் நன்மைகளை தடுப்பது இதன் நோக்கமல்ல, மாறாக சிறுவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் இலக்கு என மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கான வலுவான வயது சரிபார்ப்பு முறைகள் மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.